மொர்தெகாய் சொல்லுவான்ல, உனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எதுக்கு கிடைச்சிருக்கலாம்? ஒருவேளை எடுத்து வாசிப்போமே அதை. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பவும் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இதுல ரொம்ப அவ்வளவுதான் போடலை. ஆனா கேத்தலிக் பைபிளில் பார்த்தேன், உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொசிஷனே எதுக்கு தான்? மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். கடவுள் உன்னை ஏன் ராணி ஆக்கினார் தெரியுமா? நீ எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் சொல்றார். ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு தயை கொடுக்கிறார்? எதுக்கு உங்களுக்கு வேலை நடக்குது? எதுக்கு உங்களுக்கு பிசினஸ்ல சக்சஸ் வருது? எதுக்கு மனிதர்களை தயவை கொடுத்து உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம்லாம் நடக்குதுன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. இல்லைங்க, நான் இதில் என்ன நான் மட்டும் ரெடியாக இருக்கேன்னு அதான் சொல்கிறாரு. நீ மட்டும் தப்பிச்சிருவேன்னு நினைக்காத. அரண்மனையில் இருக்கிறதுனால உனக்கும் அது பாதிப்பு தான். நீங்களும் நானும் ஏன் தயை பெற்றவர்களாக இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு தயையை காட்டுவதற்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. இப்போ எல்லாரும் சொல்லுங்கள், என் மேலே தேவ தயவு இருப்பதால் காண்கிற எல்லார் கண்களிலேயும் எனக்கு தயை கிடைக்கும். தயை பெற்ற நான் மற்றவர்களுக்கும் தயை காட்டுவேன்.